ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நேரம் நம் ஆண்டவரின் வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு சிறிய ஜெபத்தோடு தொடங்கலாம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய பரிசுத்த வேதத்திலிருந்து எங்களிடத்துல பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமா இல்லைங்க, இந்த பரிசுத்த வேதமே நமக்கு இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கையே அந்தகாரமா இருந்திருக்கும். ஒன்றுமே புரியாம வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது, நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விதமாவது என்று நம்ம சில நாட்களாக வரிசையாய் நாம தியானித்து வரோம். 8வது நாள் இயேசு ஆண்டவரை, பாலனாகிய கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு கொண்டு போய் வழக்கத்தின்படி பெயர் சூட்டும்படி அங்கே கொண்டு வந்தபோது சிமியோனை குறித்து நம்ம நேற்றைய தினம் கற்றுக்கொண்டோம். அதே நேரத்திலே இன்னொரு நபரை நாம பைபிள்ல பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிப்போம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அன்னாள், இன்னொரு அன்னாள் இருக்காங்க பழைய ஏற்பாட்டில். அவங்க வேற. பிள்ளை இல்லாத போது தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றினாங்க. தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னபோது தேவன் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை ஆலயத்துல கொடுத்தாங்க. பின்பு இன்னும் 5 பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பது. ஆலயத்திலே வளர்ந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவருடைய வார்த்தைகளில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இங்கே அன்னாள் என்னும் இன்னொரு ஸ்திரீயை பார்க்கிறோம். இவங்க கூட தேவனின் வார்த்தைகள், தேவனுடைய சொற்கள், தேவனின் காரியங்களிலே ஆர்வமா இருந்தவங்க. அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். கன்னிப்பிராயத்திற்கு பின்பு ஒரு 7 வருஷம் போல குடும்ப வாழ்க்கையில் இருந்தாங்க. அந்த காலத்துல 13-14 வயதிலே கூட திருமணம் நடந்துவிடும். சோ கிட்டத்தட்ட 21-22 வயதிலே அவங்க விதவையான பின்பு அவங்க அவங்களுடைய மிச்ச வாழ்க்கைய மீண்டும் திருமணம் செய்து கொள்ள நினைக்கல. விவாகத்தை ரத்து செய்து இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வது என்பது தப்புதான். ஆனா ஆண்டவர் ஒத்துக்கல இல்லையா? தன் மனைவியை விட்டு இன்னொருத்தியை திருமணம் செய்கிறவன் அல்லது கணவரை விட்டு இன்னொருவரை திருமணம் செய்வது விபச்சாரம் என்று சொல்லுகிறது. விடப்பட்டவளை திருமணம் செய்து கொள்கிறவன் விபச்சாரம் செய்கிறான். மரணம் வரைக்கும் திருமண பந்தம் இருக்கிறது. மரணத்திற்கு பின்பு வேண்டுமென்றால் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளலாம். இல்ல அவங்க வாழ்க்கைய டெடிகேட் செய்யணும்னா செய்து கொள்ளலாம்னு கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். பட் வாலிப வயதிலேயே தன்னுடைய கணவரை இழந்த பிறகு அவங்களுக்கு வேணும்னா ஒரு திருமணத்தை செய்திருக்கலாம், குடும்பத்தை நடத்தி இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை பெற்று இருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாங்க. தேவனுடைய ஆலயத்திலே தான் வாழும்படியாக ஆசைப்பட்டாங்க. 84 வருஷங்கள் விதவையாக இருந்து 84 வருஷங்கள் வயதான போது கூட அவங்க விதவையாக இருந்தாங்க. இன்னும் ஜாஸ்தியாக கூட இருந்திருக்கும். அவ்வளோ கிளாரிட்டி இல்லை நமக்கு இங்க. ஆனா நிறைந்த முதிர் வயதிலும் 84 வருடங்களாக விதவையாக இருந்தும் அந்த பெண் ஆலயத்தை விடாமல் உபவாச ஜபங்கள் செய்து கொண்டு இரவும் பகலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு புதன்கிழமைங்க. உபவாச ஜபங்கள் எங்க கல்வரி சர்ச்ல நடக்குது. உங்க சர்ச்ல இருக்கா? ஒரு 4 அல்லது 2 நாள் ஒரு வாரத்துக்கு உபவாசம் இருக்க சொன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில பேர். எவ்வளோ அலட்சியப்படுத்துறாங்க அநேகம் பேர். எவ்வளவா அதுல இருக்கிற வல்லமையை உணராம இருக்கிறாங்க இன்றைக்கு அநேக பேரு.
ஆனால் இந்த பெண் 84 வயது. தேவாலயத்துல அங்கே அவங்களுக்கு இந்த ஒரே வேலைதான். அங்கே பிரசங்கம் செய்து கொண்டு இல்ல, அவங்க அங்க பாடல்களை பாடல, ஏதோ ஆலயத்துல வேலைகள் செய்து கொண்டு இருப்பதல்ல. இங்க பார்க்கிறோம், இரவும் பகலும், நைட் அண்ட் டே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாச ஜெபங்களோடு ஊழியம் செய்து வந்தாங்க. ஊழியம் என்று சொன்னா என்னன்னு இன்றைக்கு அநேகம் பேருக்கு புரிதல் இல்லைங்க. ஜெப ஊழியத்தின் மேன்மையை நம்ம அநேக நேரம் உணர்றதில்ல. எஸ், வசனத்தை போதிப்பது என்பது கூட ஊழியம்தான். இயேசுவின் நாமத்திலே நாம் மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துவது, சாட்சி கொடுப்பது, ஆதரிப்பது, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவது, அது கூட ஊழியத்துல ஒரு பாகம்தான். தேவாலயத்தை சுத்தப்படுத்துவது, தேவாலயத்தில் இருக்கிற பொருட்களை சுத்தமாக வைப்பது, தேவாலயத்திலே உதவிகள் செய்வது கூட ஒரு ஊழியம்தான். சொல்லப்போனா இயேசுவின் நாமத்திலே எதை செய்தாலும் அது ஊழியத்தின் கீழே தான் அது வரும். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சு கொள்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஜெப ஊழியம் என்பதை மறந்து விடுகிறோம். நீங்க ஊழியத்துல உதவி செய்யறவங்களா இருந்தாலும் ஜெபிச்சுட்டு இருக்கணும், வசனம் சொல்றவங்களா இருந்தாலும் ஜெபிச்சுட்டு இருக்கணும். நீங்க ஆலயத்துல எக்யூப்மெண்ட்ஸை, இல்லைன்னா இந்த காலத்துல மீடியா இருக்கு பாருங்க, கேமராஸ் ஹேண்டில் பண்றவங்க, பிஏ சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் ஹேண்டில் பண்றவங்க, இவங்க எல்லாரும் கூட, இசைக்கருவிங்க வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கூட முக்கியமானது ஜெபம், அப்புறம் தான் மற்றவைகள் என்று சொல்லி அப்படிதான் அவங்களை விடுவாங்க. அப்போது தேவனுக்கு பிரியமான வாசனையாக, பெர்ஃபெக்டாக, பரிபூர்ணமாக அந்த ஊழியம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜெபத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றவங்கள பார்க்கிறோம். ஜெபத்திலே இருக்கக்கூடிய மேன்மையை, அதில் இருக்கிற பலத்தை, அதில் இருக்கக்கூடிய திருப்தியை, சக்தியை நாம் அறிந்து கொண்டா ஜெபிக்காம இருக்க முடியாதுங்க. இவங்களுக்கு 84 வயது, போர் அடிச்சிச்சுன்னு சொல்றீங்க என்னங்க? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு. ஜெபம் தேவனோடு சம்பாஷிப்பதுங்க, தேவனோடு பேசிக்கொள்வது, தேவனோடு நம்ம சொல்றது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது, தேவ சந்நிதியில விண்ணப்பம் செய்வது. போன் பேசுறவங்கள பாருங்க, போர் அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்களா? மணி கணக்குல பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதற்கு காரணம், நீங்க பேசுறீங்க, எதிரில் பதில் கொடுக்குறாங்க, நீங்களும் பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது டைம் தெரியாது உங்களுக்கு. ஜெபம் எப்ப போர் அடிக்கும்னு தெரியுமா? உங்கள் ஜெபம் பரலோகத்துல கேட்கப்படாதப்ப, ஆண்டவரின் குரல் உங்களுக்கு கேட்காதப்ப. உங்க ஜெபம் ஒன் வேயா இருக்கும்போது நிச்சயமா போன்ல நெட்வொர்க் இல்லாதப்ப எவ்வளவு நேரம் பேசுவீங்க? ஹலோ ஹலோன்னு சொல்லி வெறுப்பாகி அதை ஆஃப் பண்ணி போட்டுருவீங்க இல்லையா? அப்படிதான் இன்றைக்கு நம்ம அநேகருடைய ஜெப வாழ்க்கை சரியில்லைங்க. நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியா இல்லைன்னா நம்முடைய குரல் பரலோகத்துல கேட்கப்படாது. என் இருதயத்திலே பாவத்தை நான் வைத்து வைத்தால் தேவன் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று தாவீது சொல்றாரு இல்லையா? நம்ம இதயத்துல கோவத்தை வச்சுட்டு, பொறாமையை வச்சுட்டு, அவிசுவாசத்தை வச்சுட்டு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் கூட அது தேவன் கேட்க மாட்டார். இந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல இரவும் பகலும் விட்டுவிடாமல் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. என்ன ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மேசியாவின் வருகைக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தீர்க்கதரிசி அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை நன்றா படிச்சவங்க. தெரியுமாங்க எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய வருகையை பற்றி எழுதியிருக்குன்னு? பைபிள்ல சொல்ல போனா 1/4 ஆஃப் த பைபிள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தான் கூட சொல்றாங்க. நடக்க போகிறவைகளை முன்னதாகவே தேவன் அறிவிக்கிறது எதிர்காலத்தின் புத்தகமாக நம்ம பைபிள் இருக்குங்க. இது நடந்த காரியங்களை நமக்கு காண்பிக்கிற வரலாறு, நடக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கிற வருங்காலம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவசியமான வார்த்தையை இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஒவ்வொரு நாளுமே கூட நம்மோடு தெளிவாக நேராக பேசக்கூடிய ஜீவனுள்ள வேதமா இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். எத்தனை பேர் நீங்க வேதத்தை வாசிக்கிறதுல சந்தோஷப்படுறீங்க? ஜெப வேலையில ஆவிக்குரிய விதத்துல பலப்படும்படிக்கு, ஆறுதலினாலே நிரப்பப்படும்படி தேவனோடு உறவு கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இவங்க இரவும் பகலும் 84 வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஜெபத்துல, உபவாச ஜெபத்துல.
அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று, எந்த நேரத்திலங்க? கரெக்டா இயேசு ஆண்டவரை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்த அந்த நேரம். கரெக்டா அறியாமலே அப்படி நினைப்போம். ஆனா தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியுமாங்க? தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறவங்க, தேவனோடு உறவு கொண்டு இருக்கிறவங்க, தேவனுடைய சந்நிதியில ஜெபத்தோடு வாழ்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே கூட ஆக்சிடென்ட்ஸ் இல்லைங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த இன்சிடென்சஸ் தேவனுடைய திட்டத்துல இருக்கிறது. நாம நினைப்போம் இது ஏதோ லக்கியா நடந்ததுன்னு. இல்ல, தேவனுடைய திட்டம் அது, தேவனுடைய நேரம் அது, தேவனுடைய காரியம் அது. அந்தந்த நேரத்துல எல்லாவற்றையும் அருமையாக செய்கிற ஆண்டவர். அவங்க எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருக்காங்க மேசியாவை, அவருடைய வருகையும் பார்க்க வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா அப்போதான் சிமியோன் கைகளில் ஏந்தி கொண்டு, ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டதுன்னு மரியாளோடு பேசிக்கொண்டிருக்கையிலே, சரியா அந்த நேரத்திலே அன்னாள் கூட வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடத்திலும் கூட அவரை பற்றி பேசிக்கொண்டிருந்தாங்க. அன்றைக்கு அங்க மேய்ப்பர்கள் சென்று யோசேப்பையும் மரியாளையும் பாலனாகிய கிறிஸ்துவையும் பார்த்து கேட்டவைகளை பற்றியும் கண்டவைகளை பற்றியும் பிரசித்தப்படுத்தினது போல, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை உணர்ந்தவங்க, அவருடைய சக்தியை அனுபவிச்சவங்க சும்மா இருக்க சொன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க வாயை மூட சொன்னா மூட மாட்டாங்க. தேவன் செய்த நன்மைகளை சொல்லாம இருக்க முடியாது, அதை மறைக்க முடியாது. ரட்சிப்பிற்காக மீட்பிற்காக காத்திருந்த எல்லாரிடத்திலும் கூட அவரை குறித்து, இயேசுவை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க. ஒரு பெரிய சாட்சியா அவங்க மாறினாங்க. இந்த சீசன் எல்லாம் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி இந்த கொஞ்ச நேரம் பாடல் பாடுறதோ இல்ல கொஞ்ச நேரம் தியானிக்கிறதோ மட்டுமல்லங்க, நமக்கு எதிர்படுகிற ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற செய்தியை நீங்க சொல்ல முடிகிறதா? கிறிஸ்து உங்களுக்காக இரட்சகர் பிறந்தார், இன்று உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு. அன்றைக்கு தூதர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். காண்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு நபருக்கும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. ஒருவேளை சோர்ந்து போனவங்க இருந்தா, இதோ ஆண்டவர் நமக்காக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் அவர் நமக்காக உலகத்துக்கு வந்தார், அவர் நம் விசனங்களை சுமந்தார்னு சொல்லணும். தேவனை அறியாதவங்க இருந்தா, உன்னை மீட்கிற தேவன் இருக்கிறார், உனக்காக ஐஸ்வர்யவானா இருந்து தரித்திரனாகிய ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக செய்ய, அவருடைய ராஜ்ய வாரிசுகளாக செய்ய சிலுவையில் யாகமானார்னு சொல்லணும். ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை பற்றி பேசணும். நம்முடைய பேச்சில் ஆண்டவர் இருக்காரா? உலக வார்த்தைகளா? பொருட்கள் விஷயமா? துணி விஷயமா? சமையல் விஷயமா? எஸ்டேட்ஸ், அந்த ரியல் எஸ்டேட்ஸ் விஷயமா? என்னங்க அரசியல் விஷயங்களா? இல்லங்க, இயேசுவின் ரட்சிப்பை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி நம் வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்பதை உணர்வோம். இன்றைக்கு ஆண்டவராகி இயேசுவை அறியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால அவருடைய பிறப்பின் சந்தர்ப்பங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் போது இதிலிருந்து சத்தியத்து நிமித்தம் அநேகர் ஆண்டவர் பக்கம் திரும்பும்படிக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லலாம். ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்னொரு முறை எங்களை பாருங்கப்பா. இந்த உலகம் இன்னும் உம்மை அறியலையா ஐயா? உம் நாமத்தை அறியாவிட்டால் அவங்க எப்படி விசுவாசிப்பாங்கப்பா? விசுவாசிக்காம எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ரட்சிப்பை பற்றி யார் அவங்களுக்கு சொல்லுவாங்க ஐயா? ஐயா, உம்முடைய நாமத்தை பிரகடனம் செய்கிறவங்களா எங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பண்டிகையில நாங்க மட்டும் சந்தோஷமா இராமல், உம்மை அறியாதவர்களிடத்துல அவங்க இருதயத்தை, அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்க வருங்காலத்துக்கான நன்மையான காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார், அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒருவரை ஒருவர் அப்பா நாங்க வாழ்த்தி கொள்ளும் போது அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்கெங்க இருந்து பார்க்கறாங்களோ அந்தந்த இடங்களில் அவர்கள் சாட்சிகளா இருக்க உபவாச ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணர உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் வசனத்தை கேட்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.